அதுதான் போதும். காற்று இருந்து போய் கொண்டிருக்கோம். ஆள் கடல்ல தங்கி நின்று மீன் பிடிச்சிட்டு வர படகு. இது வந்து வெளிமாவட்ட படகுகள். புயலை நெருக்கி இப்படி காற்றுகள் அநேகமாக வாரது. கோடியாரா கடிக்கிற பயத்தில் இருந்து பொழுது அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேக் கேசரியெல்லாம் கொட்டுது மழையா காற்றும் அப்படி. இப்போ மீன்கள் வந்து ரக்கி கொண்டிருக்கணும் கூலருக்கு ஏற்றுறதுக்கு. அடிக்கிற மழை குளிருக்கு பிளேன் டீயும் பூரியும் தான் சாப்பிட போகிறோம். தாய்த்தமிழ் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மயிலடி காவர். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் மழை பெய்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லை, புயல் வந்து இந்த கரையை கடந்து கிழக்கு மாகாண சைட் வந்து போகுது. திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை சைட் வந்து போகுதாம். அதில் தாக்கம் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் நீங்கள் கரையில் பார்த்தாலே தெரியும் எப்படி இந்த தாக்கம் இருக்குன்னு. காலையில் முழுமையாக பாருங்க. இந்த கடலில் இந்த போட்டெல்லாம் கடலுக்கே இந்த வருது, தங்கி நிற்கிற போட்டெல்லாம் அதில் எப்படி வருது, கரைக்கு வருதுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க. தொடர்ந்து பார்ப்போம். இந்த பருவ பேச்சு மழை காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புயல் வந்து ஒரு அறிகுறியாமன்னு சொல்லி அது வந்து கிழக்கு மாகாண சைட் வந்து இப்போ போகுதாமன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அது இந்த தாக்கம் வந்து வடக்குலேயும் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா மாதகளில் இந்த கெவி நடக்கிற ஆலயத்தடியெல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு சின்ன இந்த ராமேஸ்வரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, கடலுக்குள்ள ஒரு மாதா சுருவம் இருக்குது. அதடிக்கு தான் நாங்கள் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அலை எப்படி தாக்கம்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடும் காற்று கொந்தளிப்பாக தான் இருக்குது. இருந்து பொழுது வட மட்டுக்கும் ஒரே மழை தான். மழையும் இது நான் இங்கே கவிக்கு வாரணும் மணி அடிக்க வரையலாம் வந்தேன். வந்து மழையில் நினைஞ்சு தான் மணி அடித்து கொண்டு போனேன். ஆனால் அதை வந்து பொழுது வட மட்டுக்கும் மழை தான். அதோடு எங்கள் வீடுகள்லையும் இருக்கலாம் வெள்ளம் முழுக்களும் வெள்ளமாக இருந்து பிராண்ட மட்டைக்கும் வந்துடுச்சு. இன்றைக்கு ஒரு பொழுது 5-5 ஒரு மழை வந்தது. இப்போ ஐயா சொன்னால் நேற்றெல்லாம் இந்த மாதங்கள் கடையெல்லாம் அவ்வளோ காத்தா மழையா. நாங்கள் வந்து நேற்று கேரனார் பக்கம் தான் போனோம். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலி. இன்றைய பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கிறது பாருங்க அலையல். ஒரு படம் கொண்டு இப்போ போனது அதே மாதிரி என்ன பிரச்சனை அதுலேயே நிற்கிது கிண நேரமா. எத்தனை மணிலேருந்து இப்படி இருக்கு பெய்யா? இப்போ ஒரு அரை காமணத்தியாலும் தான் பெய்யாமல் இருக்குது. அப்படி இருந்துட்டு நீ மழை வரப்போகுது. என்னம்மா இப்போ காற்றுகளில் தாக்கம் இருந்தது? கடலுக்கெல்லாம் தொழிலாளிகள் போகணும் இல்லை நேற்று? இல்லை 2 பேர் உடனே வந்துட்டாங்க. மழை தொழில் அடுங்க கொண்டோ என்ன நிற்குது அடுங்க அது தொழில் சரியாக ஒரு தொழிலும் போவேன் கடுங்காத்தா இருக்கு. சரியான கஞ்சடைங்க நீ போக இயலாமல் எல்லா போட்டும் அப்படியே கட்டணும். பார்க்க தெரியுது சரியான கஷ்டம். தொழிலுக்கும் போட இல்லை, தொழிலாளிகளும் சரியான கஷ்டப்படுகணும். இப்போ 5-6 நாளாக காற்று தானே காற்று மழையும் அடித்து ஒரு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறான்னு தெரியாமல் தொழிலுக்கு இல்லாமல் இருக்குது. அதோட கடை அந்த வீடு முழுக்களும் வெட்டாது. பார்க்க தெரியுமா அங்கே இருக்கலாமே இருக்காது. அதோட சில பிள்ளைகளுக்கு இந்த காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் பரவுது எல்லா இடமும். சொத்து காய்ச்சல் மாதிரி இந்த மலேரியான்னு சொல்லி 2-3 நாளைக்கு வருது. நடக்கத்தோட வந்து அப்படியே காய்ச்சல் வந்து 3 நாத்துப்படுது. இருமல் விடாது. தர மாதிரியும் போய்கொண்டே இருக்குது. கடற்கரையில ஆக்களை காண இல்லாமல் இருக்குது. என்னன்னா சரியான காற்று. மூட்டெல்லாம் மேலே ஏற்றி பண்ணணுமோ? போட்டு எல்லாம் மேலே வந்து என்னை இன்றைக்கு நாளைக்கு வருமண்டு பயமாக கிடக்குது. காற்று என்ன கூட அடிச்சு என்றால் போட்டுகள் எல்லாம் ரோட்டுக்கு தான். சரி ஐயா, சரி நன்றி. அல்லேண்டா அவ்வளோ கூரமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே இது தெரியும். இப்படி காற்று கடும் காற்று. மீனவர்கள் கடலுக்கு போகிறத கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா கடும் மழையை அடிச்சு கொண்டு இருக்குது. அதோட தண்ணி போங்க. நீ பயத்தில் வார கரியரன் பயத்தில் திரும்பி வாரான். நாங்கள் போகாமல் அல்ல வர்ற வரத்தை பாருங்க. போன் ஜாக்கிரதை கரியரன்.
தள்ளுது ரேட்டெல்லாம் ரமணன் கூட காற்றுக்கு அப்படியே போயிட்டுது ஒரு கூட. இந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த ஆலயத்து இந்த கெவி நடக்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெவி பாலம் ஆடுது. இந்த பாலத்தில் சத்தம் கேட்குறது அவங்களுக்கு அந்த அலைன்ற வேகத்துக்கு இந்த பாலம் ஆடுது. கோடிக்கார கடிக்கிற பயத்தில் முழு படங்களும் மேலே தான் ஏற்றி வச்சுக்கணும். அதாவது கரை வளமையாக வந்து கடலில் கட்டி நங்குரம் போட்டு வைப்பினோம். இப்போ எல்லாம் கரைக்கு ஏற்றி போடணும். ஒரு போட்டோட கடலுக்கு போகுது. என்னென்னா 10 லட்சம் 12 லட்சம் அவையில் விலையில் கூட சில கடலுக்கு இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட முடியாமல் அலைய அடிக்குது. அவ்வளோ காற்று. வணக்கம் அண்ணா. வணக்கம். இதே எந்த இடம் மாதகல்? இது மாதகல் துறைமுகம்னு சொல்றது. என்ன மாதிரி இப்போ இந்த கடல் அலையின் தாக்கம் இருக்குது? அலையின் தாக்கம் இந்த நாளில் இந்த காற்று மலைகளுக்கு அந்த புயலை நெருக்கி இப்படி காற்றுகள் அநேகமாக வாரது. சரியா? காற்று கச்சான்னு சொல்லி வந்தால் தொழிலாளியெல்லாம் போக மாட்டாங்க. இந்த அடுத்து மலைகள் பெய்யறது காற்றுகளால் தொழிலாளிகள் போக மாட்டாங்க. அப்போ என்ன வேற தொழிலாளிகள் இப்போ கடலுக்கு போனோம் இல்லை? ஒரு சில பேர் போயிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்து நிலைமையில சில பேர் போகிறாங்க. போய் நீ அவங்க இந்த பழைய படுத்து போட்டு ஒரு மணி 2 மணிக்கு தான் அந்த இழுத்துட்டு வருவாங்க. அதே பக்கத்தில் போய் தூரம் போய் இல்லை கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்காக போவாங்க. என்னம்மா இது எத்தனை நாளாக இந்த அலையின் தாக்கம் இப்படி இருக்குது? இது இப்போ 3 நாளாக இப்படி மழையும் காற்றுமா அப்படியே இருக்கு. அப்போ 3 நாளாக தொழிலாளிகள் போகல? போகல. அவன்டா மீனாளியும் இல்லை. மீனாலும் சரி, அது தட்டுப்பாடு குறையும். சரி சரி. அப்போ தொழிலாளிகளை கடலுக்கு போக சொல்லி அறிவித்தல் வந்திருக்கோம். எங்களுக்கு அப்படி ஒரு சங்கத்தாலயமோ நேவியாலேயோ ஆமியாலேயோ ஒன்றும் மாதிரி எங்கே போக வேண்டாம் ஒன்றும் மாதிரி. சரி. நீங்கள் என்னதுக்காண்டி போகாமல் இருக்கு இந்த காற்று மலையால் தான் நம்ம போட்டெல்லாம் நாங்கள் மேலே இழுத்து விட்டுருக்கோம். சரி அண்ணா. ஓகே நன்றியா. ஓகே. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பக்கம் எல்லாம் காற்றுடன் சேர்ந்த மழையாக இருந்தது. ஆனால் இவ்வளவு அகோரமாக அடிக்கிறாங்க காற்று. அதாவது இப்படி அலையெல்லாம் இப்படி பெருசாக வேறு இல்லை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த அலையெல்லாம் பெருசாக அடிக்குது. இன்றைக்கு தானே அந்த புயல் கரையை கடக்குன்ற மாதிரி சொல்லினோம். என்னென்னு தெரியா நாங்கள் அப்படியே போய் ஒவ்வொரு கரையாக போய் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற காணொலிகள் உங்களுக்கு வரும். இப்போ கடலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விலையை தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த கடல் கலக்கத்துக்காக வந்து பெரிய வீரல் எம்பிடுமெண்ட் சொல்லிக்கணும். இப்போ போகிறோம். 2 இன்ஜின் போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுலேயும் ஒரு அண்ணாவும் போகிறார். இப்போ பாருங்க அதில் போட்டெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் போகிறதுக்கு. இந்த அடித்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா மரம் முறிஞ்சு விழுந்துருக்குது. அதை நேவி வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். கொஞ்சம் மழை வெளிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்திருக்கு. இந்த பாருங்க இதில் சின்ன தம்பியாக பட்டம் பார்த்தீங்கன்னா
இதில் இந்த துறையை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அந்த க்ளீன் பண்ணின அந்த கடல் மண்ணுகளை மேலே குமிச்சு வச்சுக்கோம், அதெல்லாம் அடித்து கொண்டு போயிட்டு நினைக்கிறேன். காற்று காரணமாக பார்த்தீங்கன்னா இதில் வார ஃபுல்லாக கஞ்சல் ஃபுல்லாக கடல்லேருந்து கரைக்கு வந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் கஞ்சல் வந்து ஒதுங்கி இருக்குது. இங்கே வேறு கடலுக்கு போயிட்டு ஒரு போட்டில் வருது வேறுங்க, எப்படி ஆற்று கலை, அதாவது இந்த காற்று தூக்கி எறிய வேறுங்க. காற்றுக்கு அப்படி போட்டை மேலே தூக்கு தண்டு வேறுங்க, அப்படி போட்டை தூக்கு தண்டு வேறு மேலே போய்க்கு சரியாக கஷ்டப்பட்டு தான் போகணும். வணக்கம் அண்ணா. இப்போ நீங்கள் இந்த கடன் காற்றுக்கு இப்போ கடலுக்கு விலை வச்சுட்டு வாரீங்க, என்னம்மா இருந்தது உங்களுக்கு போகும்போது? சரியான மட்டும் போட்டு இறங்கி வந்து தான் போதும், காற்று இருந்து போய் கொண்டிருக்கோம். இப்படி முதல்லாம் தொழில் செய்த நீங்களா அப்படி காற்றுகளுக்கு? என்னத்துக்காண்டி போகிறீங்களா? இப்போ காற்று இல்லாத நேரம் போகலாமே. இந்த மீன் இந்த காற்று அடிக்கிறதுக்கு அந்த மீன் இந்த காற்றுக்கான் வழி. என்ன மீன் இப்போ படம்? இந்த காற்றை கண்டு தான் அங்கே இருந்து மீன் வளைஞ்சி கொண்டு பாருங்க. 2 நாளையெல்லாம் அந்த மீன் போகும், அங்கால அப்படி அங்கால போகும். இந்த காற்றுக்கு வச்சு பிடிச்சா சரி இல்லை. வளமே வந்து இல்லை 4 மணி 5 மணி போகிறீங்க, என்னத்துக்கான இன்றைக்கு இந்த காலை விடியப்புறம் போனீங்க விலை வைக்க? 4 மணி 5 மணி போய் வந்து திருப்பி இந்த மீன் பகல்லாம் பாடும், எந்த நேரம் பாடும் மீன். ஓகே ஓகே. படிச்சு கொண்டு அணிஞ்சு கொண்டு வர மீன் அப்போ இங்கே வச்சு பிடிச்சிடுவாங்க. இப்படியெல்லாம் முதல்ல இந்த காற்றுகளுக்கு எல்லாம் தொழிலுக்கு போன அனுபவங்கள் இருக்கோ? இதோட காற்றுக்கு எல்லாம். சரி 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 அண்ணா. பழமையாக போன நேரம் இந்த எடுக்கிற பெட்ரோலை விட இப்போ வந்து கொஞ்சம் கூட பிடிக்கிற மாதிரி எப்படி இருக்கும் எங்கேன்னு ஏன்னா போய்க்கு சிலவில் போறியா என்ன இழுக்கும், வரைக்கு காற்று மட்டும் தானே புகமாக வந்து புகமாக ஓடிடுது. அதே பெட்ரோல்லாம் எடுக்குமா இப்போ காற்று நேரம் போகணும் நாங்கள் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேன் எதுக்காக அதை நாங்கள் இப்போ போய்க்கு ஒரு கணக்காக தான் போவோம். சரி என்ன எல்லாம் நாங்கள் சீதாந்த புகமாக போவோம், அப்புறம் அங்கேருந்து வரைக்கு தள்ளாகும். இது காற்று மட்டும் புகமாக அப்படி வரைக்கு வரைக்கு ஓடி வந்தோம். போய் திருவாப்புறம் வரைக்கு அதே அளவு தான் பிடிக்கும். சரியா சரி சரி. போயிட்டு வந்துருக்கீங்க இப்போ? அவ்வளோ கஞ்சல் இருந்தோ இதில் பாருங்கள். இது ஃபுல்லாகவே கஞ்சல்லான், அதாவது இந்த காற்றுக்கு வந்து கஞ்சல் இருந்தால் இப்போ அண்ணன் 3 தடவை கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகிட்டுது. 2 போகிறோம் நம்ம கடலுக்கு, அதுக்காக இப்போ தெரிஞ்சு கொண்டிருக்கணும். இந்த ஊத்தியில் தட்டி பருந்து அதை பாருங்கள் வட்டம் அடித்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் கடலுக்கு போயினோம் இந்த விழா மீன் படதாமன்னு சொல்லி. அப்போ தொழிலாளி போன நேரத்தில் மழை இல்லை. இப்போ வந்து மழை மறுபடியும் பெய்ய பழுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நாங்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி இப்போ இந்த மழை இருக்குது, என்ன மாதிரி இந்த காற்று மாற்றம், அதாவது புயல் இந்த மாற்றம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு போட்டோன்னு கடலுக்கு போனது அலையால திரும்பி அடித்து கரைக்கு வருது பாருங்க. என்ன செய்யறது, உழைப்புக்காக வேண்டி ஒன்றும் செய்யறாது, வருமானம் வேணும் தானே, அதுக்காண்டி கடலுக்கு போய் அவங்க நல்லா திருப்பி கொண்டுடுறது கரைக்கு. இப்போ சேர்ந்தாங்கள சந்தியில் நிற்கிறோம். சேர்ந்தாங்கள சந்தியில் பாருங்க ஒவ்வொருத்துக்கு கரியறேன். என்னமா போட்டில் ஏற்றி வரேன் போட்டு வர்றேன் போட்டு வரேன். அப்போ வீடு எடுத்துருந்தாரு போய் வந்து பேருந்தே இந்த ரிஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கள்டா நாங்கள் நகுலேச்சிரம் புனித தீர்த்தக்கரைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடல் நிலையில் அதாவது புயல் தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் காட்ட போகிறோம். இப்போ டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்திரட்டை கிரியைகள் வந்து இந்த இடத்துல நடக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து அதிகமாக வந்திருக்கணும். அப்போ அவையிலே கடலில் குளிக்க விடணுமோ இன்னொன்று பார்ப்போம், மற்ற பாதுகாப்பாகவும் குளிக்க விடலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ஒருத்தர் குளிக்கல போல கிடக்குது.
அதே பாருங்க அப்படி அந்த கட்டு சீமெந்த கட்டை ஒன்று இதில் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கட்டை தாண்டி வந்து இங்கால அலை வருதுன்னா எவ்வளவு தாக்கம் இருக்குன்னு பாருங்க. பாருங்க எவ்வளோ காற்று தாண்டவம். கரிகரன் வந்து இப்போ டிக்டாக்கு வீடியோ எடுக்க போறாரு பாருங்க. திரும்பி இல்லை கரிகரன் திரும்ப. தீர்த்தக்காணிக்கு எல்லாம் குளிச்சு கொண்டு இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்னோட தெரியாது. ஏனென்றா இது வந்து அந்த தண்ணி படாமல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் இருக்குது. அந்த கவர் போட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இதில் பாருங்க இந்த அலையில் எப்படி கூற தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி ஒருத்தரையும் இதுக்காக குளிக்க அப்படியே என்று நிற்கிறேன். நான் அடிக்கிற மழை குளிருக்கு பிளேன் டீயும் பூரியும் தான் சாப்பிட போகிறோம். கடியரன் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கான்னு வந்த கலைப்பில் இப்போ மழை கொஞ்சம் விட்டு இருக்குது. பூரியும் பிளேன் டீயும் நல்ல கொம்போ. இப்போ மழை கொட்டிக்கொண்டு இருக்குது. பார்ப்போம் போய் என்னம்மா இந்த புயலில் தாக்கம் இருக்குன்னு சொல்லி இந்த கரையோரங்கள்லாம் இந்த தாக்கம் வந்து அதிகமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லாம் கொட்டுது மழையா, காற்றும் அப்படி அடிக்குது, மழையும் கொட்டுது. இந்த மாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து குறைவாக இருந்தது. இப்போ நாங்கள் அதாவது மாவட்டத்தில் கந்தசாமி கோளடிக்கு வரும்போது அதிக மழை பெய்ய அவளுக்குட்டு முடியல மோட்டர் சைக்கிள் பார்க்கணும். நாங்கள் விடலாமோ இதையும் பார்க்கணும். நாங்கள் வாகனம் தெரிவிக்கிறோம் உள்ளே போய் விடலாம் போல. மழை விட்டுட்டு ஜாலியாக விட்டுட்டு இப்போ நாங்கள் காங்கேசந்துறை கடற்கரை அதாவது பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா 35 ஆண்டுகள் கழிய மாவட்டப்புறம் கந்தசுவாமி ஆலயத்தின் கடல் தீர்த்தம் வந்து நடந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இராணுவம் வந்து முதல் ஒரு பகுதி விட்டுருந்தது. அதுக்கு பிறகு இப்போ ஃபுல்லாக வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஆக்க குளிப்பதற்கு. இப்போ அலையண்ட தாக்கம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. கடலில் கொந்தளிச்சு கொண்டிருக்கு. அநேகமாக குளிக்கிறோம் என்னோடு பார்ப்போம். அலையை வந்து அதிகமாகவே இருக்குது. ஆக்கள் கடலுக்கு ரங்கியில் இல்லை வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு பிள்ளையோட போய் இது மாரி இப்போ பாடசாலை லீவு நாட்கள் ரெண்டு படிக்கால இந்த அதாவது வெளிமாநிலத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்க முடியாத ஒரு அசௌகரியத்தையும் எதிர்நோக்கிறோம். வந்து அப்போ நின்று எல்லாம் பார்த்துட்டு போயினோம் கரியவன் கரியரன் வாங்கணும் ஒரு விச பரிசோதனை செய்வோம். அதில் ரெண்டு வீடியோ எடுப்போம் டிக்டாக்கு. இந்த காங்கேசந்துறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காபர் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது இந்த பிரச்சனையான காலப்பகுதிகள் இடம்பெறும் காலப்பகுதியிலே காங்கேசந்துறை திருவோணமலைக்கான படகு அதாவது கப்பல் சேவையால் தான் மக்கள் வந்து போய் கொண்டவையல். மழை இருட்டியெல்லாம் அடித்து பெய்துட்டு டக்கான்னு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமும் பெய்யல மழை. அவ்வளோ ஒரு மழை பெய்தது. கரியரன் என்னம்மா விச பரிசோதனைக்கு ரெடியாகும்? போய் டிக்டாக் எடுத்து எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையா? காவரெல்லாம் உடைஞ்சு விழுந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உயரத்துக்கு வந்து சிமெண்ட் போட்டுலாம் செய்திருக்கேன். எல்லாம் உடைஞ்சு விழும் கடலுக்கு இருக்கு. இதில் தான் போட் கொண்டு வந்து விட்டாக்கும் ஆக்களை வந்து ரக்கி கொண்டு வரணும். இதெல்லாம் உடைஞ்சி வந்து சேதமிட்டு தான் இருக்குது.
பாசி இருக்குது. பாசி வந்து வழக்கம் இல்லாட்டி போகலாம், ஒரு கொஞ்சம் தூரம் போகலாம், மிச்ச இடம் போயிடாது. காற்று போன எல்லாம் தள்ளுது. எப்படி அடிக்கல வரும் காற்று, அகோரம் அடிக்குது. மழையும் பெய்யுது, திரும்பி ஓட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அலையும் வந்து ஒரு 10 அடி 15 அடி விற்கிறதுக்கு பறக்குது. இப்போ நாங்கள் கேகேஎஸில் வந்தெல்லாம் இந்த புயல் இந்த தாண்டவத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து மயிலடி போகிறோம். மயிலடி போயிட்டு அப்படியே பெலாலி போயிட்டு அப்படியே வந்து காலனி நிறைவு செய்ய போகிறோம். இந்த தந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளியோட விளையாடி கொண்டிருக்கேன் கடற்கரையில் வந்து. இன்றைக்கு இந்த காட்டு காரணமாக பெரும்பான்மை தொழிலாளிகள் கடலுக்கு போயில. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தங்களை வலையை இறக்கி மேலே கொண்டு வருகிற தொழிலாளிகள். இது இப்போ தையட்டி கடற்கரையில் நிற்கிறோம். தையட்டியும் துறைமுகம் வந்து துரிதப்படுத்தி அதாவது க்ளீன் பண்ணியிருக்கணும் இந்த போட்டுகள் போய் வரதுக்கு. இப்போ இங்கே கடலுக்கு போக போகிறீங்களா? இப்போ என்ன விலையை இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்க? அப்போ எப்போ கடைசியாக கடலுக்கு போனீங்க? நேற்று போனீங்களோ? இந்த காற்றுக்கே நேற்று போனீங்களோ? என்னம்மா மீனல் இருந்ததோ குறைவா? அவன்டே மீன் படை பிடிவாடு இருக்கோம். போவீங்க. இந்த இப்படி காத்தடிக்குது, புயல் கடக்குதுன்னு சொல்லினா அதுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி இருக்கோ? எத்தனை மணிக்கு சங்கமா இப்போ அறிவித்தல் உங்களுக்கு வேலையணும்? இப்போ இந்த உங்களோட துறை வந்து இப்போ க்ளீன் பண்ணினதோ? இது போன வருஷம் க்ளீன் பண்ணது இருக்குது. அப்படின்னா போய் வரதுக்கு. சரி சரி. சரி. தையட்டி என்றாலே எல்லாருக்கும் தெரியும். இந்த சர்ச்சைக்குரிய விகாரை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நாங்கள் அந்த பக்கம் போகல, இந்த கடற்கரை சைட்டால் தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் தையட்டி கடற்கரைலாம் வந்து நிற்கிறோம். என்ன மாதிரி இந்த கடலில் தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இந்தியாண்ட ரோலர் படகுகள் அதிகமாக நிற்கிது. அது மட்டும் இல்லை, இந்த வெளிமாவட்டத்திலேருந்து தங்கிட்டு தொழில் செய்கிற போட்டுகளும் இங்கே வந்து தான் மீன்கள் எடுத்து வெளியில் கொடுக்குறவைகள். நாங்கள் போய் பார்ப்போம் என்னமா இந்த துறைமுகம் இருக்குண்டு. இப்போ நாங்கள் தையட்டி காவருக்கு தான் வந்திருக்கிறோம். தையட்டி காவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி செய்திருக்கிறோம். அதாவது கடல் அலை தாக்கம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கருங்கல்லால் அதுக்கு துறைமுகம் செய்திருக்கிறோம். அதால் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது கடல் அலையிற தாக்கம் வந்து துறைமுகத்துக்குள்ளே வராது. மற்றபடி வெளியில் வந்து அதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. பாருங்க, இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த மயிலட்டி என்ன உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்னவா இருக்குன்னா, மயிலட்டி அதாவது யுத்தத்துக்கு முன் இடம்பெயருக்கு முன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 20-25 ரொலி வந்து கொழும்புக்கு இந்த மீன்களை ஏடி செல்கிற ஒரு பிரதேசம் தான் இந்த மயிலட்டி. மயிலட்டிலேருந்து தான் அதிகமான மீன் வந்து போடுறது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஆலிவையாவில் சந்தை எல்லாம் சொல்லிக்கணும். அதாவது மயிலட்டிலேருந்து மீன் அதாவது வாகனம் வந்து தான் அங்கே எடுத்துக்கொண்டு போவினம்னு சொல்லி, அதாவது ஆலியாவில் மீனையும் எடுத்துக்கொண்டு போவினம்னு சொல்லி. இந்த வெளியில் அடிக்கிற அலை உள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது அந்த துறைமுகம் அந்த கருங்கல் அந்த அலையை தாங்கி நிற்கிது. உறவுகளை தெரிஞ்சிருக்கும், இலங்கையை வந்து இந்த போர்த்துகீச உள்ளாந்தர் பிரித்தானியர் எல்லாம் பிடிச்சதுக்குன்ற முக்கியமான காரணம் என்னத்துக்கான்னு சொன்னால் எங்களோட திருவோணமலை காவருக்காக. திருவோணமலை காவர் வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான
படகுகள் அங்கே நிப்பாட்டி வைத்து கொள்ளலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயே அந்த இடத்துலேருந்து போட்டுகள் வந்து பாதிப்பு உள்ளாகாது. பாருங்க, இதில் நிற்கிற ஃபுல்லாகவே இந்தியன் ரோலர்கள். இதில் இந்த முன்னே நிற்கிற சின்ன படகு ஃபுல்லாக அங்கே நீர்கொழும்பில் மற்ற புத்தளம், சிலாவம், அங்கே கொழும்பு அந்த சைட்லேருந்து வந்து நிற்கிற போட்டுகள். மற்றது அங்கால நிற்கிற பெரிய பெரிய படகெல்லாம் இந்தியன் படகுகள். அந்த இந்தியன் படகு பார்த்தீங்கன்னா எங்கண்ட இலங்கை ரோலர் வந்து 50 கிலோண்டா அது வந்து 250 கிலோ பிடிக்கும். இப்போ அவ்வளோத்துக்கு அதால் பாதிப்பு கூட. இப்போ இதில் ஒரு படகு கொண்டு வருது பாருங்க. இந்த படகு வந்து தங்கி நேடு தொழில் செய்கிற ஒரு படகு இந்த காவருக்கு வந்து மீனை கொடுக்க போகுது. வந்தவன்றது எவ்வளோ நேரம் ஆகும் பண்ணுது கரைக்கு வரது. சில அலை காரணமாகவும் சில வகையில் கரைக்கு வரையினோம். அது மயிலட்டி காவரில் வந்து தங்கி நிற்கலாம். இது வேறு இடங்களில் நிப்பாட்டிடலாம். இந்த படகுகள் ஆள் கடலில் தங்கி நின்று மீன் பிடிச்சிட்டு வர படகு. இது வந்து வெளிமாவட்ட படகுகள், அதாவது இந்த நீர்வளம் ஊத்தலை சைட் படகுகள். இது பார்த்தீங்கன்னா இந்த அலையெல்லாம் இவ்வளோ அடியில் போய் வருது பாருங்க. மட்டும் தலையில் தாக்கம். இப்போ இந்த படகு வருது. இந்த படகு உரிமையாளரோட கதைக்க முடியும்னா கதைப்போம். தமிழண்டா தமிழில் காட்சி பார்ப்போம். பாருங்க எப்படி வருது அந்த ஆடி ஆடி. இதுக்குள்ள வந்தோன்னு ஒரு சந்தோஷம் அவளுக்கு. என்ன மாதிரி கடல் கொந்தளிப்புகள் பொறுங்க வாரம் கரைக்க வருவீங்கள். சரி சரி. அவள் தமிழ்லாம் நாங்கள் போய் அதில் கதைப்போம் அவளோட. ஒவ்வொரு போட்டால் ஏறி ஏறி தான் இறங்கி அவன் இந்த போட்டுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 5 போட் ஏறி இறங்கினா தான் அவன் இந்த போட்டுக்கு போகலாம். வணக்கம் ஐயா. என்ன பேர்? எந்த இடம் நீங்கள்? நீர்குளம்லேருந்து எத்தனை நாட்களாக இந்த ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற நீங்கள்? நாங்கள் நீர்குளம் இங்கே வந்தால் ஒரு பண்ணுறது. இங்கே தான் வரலாம். வல்லம் இங்கே நிற்கும். இல்லை இங்கே ஒரு ஆள் தான் வரலாம். மயிலட்டி ஒரு ஆள். இப்போ எத்தனை நாள் நீங்கள் கடலுக்கு போனீங்க? கடலுக்கு போய் 8 நாள். 8 நாள். 8 நாளாக கடலுக்கா நின்றீங்கள்? என்ன மாதிரி மீன் பிடிக்கல்? மீன் குறைச்ச மீன் எல்லாம் ஒரு 50 அப்படிதான் படிக்கும். அவ்வளோண்டு இல்லை. என்ன மாதிரி காற்று புயல்கள் நீங்கள் நிற்க அங்கே? இப்படிதான் இரவில் கொஞ்சம் வரும். ஒரு விடிய காலம் காலைல கொஞ்சம் சீராகும். மரம் இப்போ இந்நேரம் வரும் காற்று போய் வரும். அப்போ நீங்கள் கடலில் நிற்கும் போது இந்தியா தொழிலாளிகள் இந்தியா படகுகளை காணக்கூடிய மாதிரி இருக்குமோ? அதனால கரையால் இருந்தது கொஞ்சம் உயிரை ஊராக தான் நான் அது வாங்க முடியும் கிடைக்கும். அவையில் தெரியும். நான் கரையால் நான் இருக்குது நல்ல கரை தான். நான் கரையிலேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும் நீங்கள் பிடிக்க? இப்படி நாங்கள் போகிற இப்படி போகிற 25 கட்ட போகிறது. இப்போ கரையில் பார்த்தா 6 மைல் 7 மைல் தான் இருக்கிறது. ஓகே ஓகே. இங்கேருந்து கூட கொஞ்சம் தூரம் போகிறது. இங்கேருந்து போகிறா நான் வளர்றது அங்கே பருத்துற போகணும் தானே. அது கரையில் போகிறது. அங்கே தொழில் போகிற இடம் வந்து அங்கே தொழில் போகிற இடம் வந்து 6-7 மைல் 8 மைல் 10 மைல் கூட தான். 10 மைல் போகிறது. அப்போ உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் அங்கே இருந்து கிடைக்கும்? சாப்பாடு எல்லாம் எடுத்து போகிறது. 8 நாளும் கொண்டு வருவீங்களா? அதிகம் சாப்பாடு இருக்குங்க. 10 மைல் நாளே சாப்பாடு கொண்டு போகிறது. ஓகே ஓகே. என்ன இந்த படகுன்ற பெருமதி எவ்வளோ வரும்? இப்போ ஒரு 14 மணி வெள்ளம். இந்த வலை இல்லாமல் வலையோட இருக்குன்னா அப்படி இல்லை, வலை இல்லாமல் படகு மட்டும் இன்ஜின் படகு எல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்? வலை இல்லாமல் படகு அப்படி 15 லட்சம் 14 லட்சம் இது ஆகட்டாது தானே. இது சின்ன வெள்ளம் தானே. அதான் இதுதான் எடுப்பாங்க பெருசாக. அப்புறம் இது புதுசாக எடுக்கணும்னா எவ்வளோ வரும்? நீ அது ஒரு கணக்கு போகும். நான் கேட்கணும் இப்படி தானே ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு இது தானே. ஒரு 50 லட்சம். ஆனால் இந்த சின்ன படகை பார்த்தீங்கள்டா அது சின்ன வள்ளத்தின இன்ஜின் மட்டுமே 9 லட்சம். அதில் போட் வந்து 5 லட்சம். அதே 14 லட்சம் வருது. ஓகே ஓகே. என்ன மீனல் இறக்க போகிறீங்களோ? வர சொந்தக்கார வந்த பிறகு தான் எனக்கு வந்த பிறகு தான். நீங்கள் என்ன இப்போ கடல் அந்த காற்றுன்னு சொல்லி வெளியில் வந்தீங்களா இல்லாட்டி? 6 நாள் சரி மீன்கள் வளவையில் தான் எல்லாம் தெரியும். சரி சரி. அப்போ இனி இப்படியே நீர்வளம்பு போயிருவீங்களா இல்லை இங்கே நிற்பீங்களா? பருவத்து தான் போகிறது. அங்கே போவீங்க? இங்கே வந்து 60 நாள் அப்படி தான் போகிறேன். ஆனால் 60 பொருள் எனக்கு கொடுக்குறேன். வச்சு வார ஒரு 3-4 மீட்டர் வார குடும்பம் எல்லாம் நீர்வளம் தான் இருக்குது. நாங்கள் மட்டும் வந்து தொழில் பண்ணி போகிறது. சரி. அந்த கரையில் வரைக்கும் செட்டியான காற்று மாய கிடந்த இல்லை உங்களோட போட்டெல்லாம் தண்ணிக்கு உர மாதிரி கிடச்சி நாங்கள் பார்க்க. அது இங்கே வரக்கும் அப்படி தான் இந்த காற்று.
கஷ்டமா இருக்கு வரையில. கரைய வரையில தான் அலையின் தாக்கம் அதிகமா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போகவே நமக்கு அந்த பக்கத்தால் அதில் அடிக்க தலைக்கு கல்லுக்கு மேலே. சரி ஐயா, நன்றி ஐயா. அந்த மீனை காட்டுவீங்களே இருக்கா? ஐயா பார்த்தீங்கன்னா 6 நாள் போனாரம் 10 நாள் உள்ள போகலாமா? ஸோ ரஞ்சித் அண்ணா இப்போ உள்ளே போய்கொண்டிருக்கிறார் அந்த மீனவெல்லாம் பார்க்குறதுக்காக வேண்டி. இன்னும் இல்லைன்னு இருக்க? ஓ, உள்ள ஃபுல்லாக ஐஸ் தானே? இல்லைன்னு இருக்கு. முதல் தங்கி நின்று தொழில் செய்கிற படகுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளறு மீன் இதில் இருக்குது. இது வந்து பெரிய இடம் இல்லை, ஒரு சின்ன இடம் தான். இதுக்குள்ள எல்லாம் இந்த டூனா பேரை அப்படியான மீன்கள் இருக்குது. இஞ்சால் இருக்குது, இங்கே இந்த ஊராக்கள் எல்லாம் இருக்குது, இங்கே பேரை எல்லாம் இருக்குது. நாங்கள் கேட்ட உடனே அன்னையாக்கள் வந்து மீன் எல்லாம் திறந்து காட்டினவையல். உண்மையாக நன்றி அண்ணைய. இப்போ மீன்கள் வந்து ரக்கி கொண்டிருக்கணும் கூலருக்கு ஏற்றுறதுக்கு. இது இந்த கிளறு மீன் சொல்கிறது. இது வந்து பெரும்பான்மை விரும்ப மாட்டேன்னா சில பேர் கருவாடுகள் போடணும். அதே மாதிரி அங்காள் இருக்கிற இந்த வஞ்சிர மீன் சொல்கிறது, மற்ற அரக்குலான்னு சொல்கிற மீன். இந்த பெரிய பேரை மீன் எல்லாம் செய்து பாருங்க. இனி இந்த மீன்கள் ரக்கி ஐசல் கழுவி இப்போ இந்த அவையில் உள்ள ஐஸ் கூலர்கள் எல்லாம் கழுவித்தான் இப்போ இந்த படகை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போவின தொழிலுக்கு. 14 நாள் நின்ற நீங்கள் இனி திருப்பி எப்போ போகிறது? அந்த போட்டு நீங்கள் எத்தனை நாள் நின்று வந்த நீங்கள்? 14 நாள். இனி எப்போ திருப்பி விழுக்கிறது தொழிலுக்கு? திருப்பி எப்போ போகிறது? திருப்பி போகிறது கடலுக்கு? 1ஆம் தேதி. அவர் வந்து சகோதரமொழி தீவர். எனக்கு வந்து சகோதரமொழி தெரியாது. நன்றி. இதில் வந்து மிகப்பெரிய 2 படகு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் வடிவேலில் படகு நிற்கிதான். இந்த படகுன்ற ஒன்று நீளத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட 60 அடி 70 அடி வரும்போல் நடக்குது. இப்போ இந்த படகுகளால் தான் எங்கண்ட மீனவர்கள் வாழ்வாரம் முற்றிலும் அளிக்கப்படுது. உண்மையிலேயே இந்த எங்கண்ட கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம், இப்போ எந்த அபிப்பிராயம், இந்த படகுகளை இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இப்போ 2 கோடி 3 கோடிக்கு திருப்பி விற்கலாம். ஆனால் அவையில் அடிக்கணுமோ இன்னொன்று தெரியாது. இந்த படகுன்ற இந்தியா பெருமதியை வந்து பார்த்திங்கன்னாலாம் 6 கோடி 8 கோடின்னு வருமா இந்த படகுகள். இப்போ நாங்கள் பலாலிக்கு வந்துட்டோம். பலாலியும் ஒரு புல் வீடியோ உங்களுக்கு வேற சேனலில் பாருங்க. இது வந்து இன்றைக்கு இந்த புயல் காரணமாக பலாலி கடற்கரைலாம் எப்படி இருக்குன்னு தான் காட்ட வரோம். இப்போ பலாலி கடற்கரையை தான் பார்க்க போகிறோம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பலாலி கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூர் வாரி இருக்கிற இந்த துறையை. இந்த கடல் எல்லையால் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான படகுகள் வந்து போயிலையாம் கடலுக்கு. இது இந்த கடல் எல்லாம் வந்து கரையை தொடாமல் இந்த கருங்கல்கள் போட்டு அணை போட்டுருக்கணும். அதுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வாரால அதுகளில் தட்டுப்பட்டு நிற்கிறதால போட்டுகளுக்கு பாதிப்பு இல்லை. இது வந்து பலாலி கடற்கரைலாம் படிக்கிறோம்.